வரப்போகிற கார்த்திகைக்கு நம்ம எல்லோரும் பொரி செய்வோம். அந்த பொரி எல்லார் வீட்லேயும் பல விதமாக செய்வாங்க. நான் ஒரு பேட்டர்னில் செய்வேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இதோட பதிவை எனக்கு அவசியம் கொடுங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது இனிப்பில் செய்யக்கூடிய பொரி. இதில் வந்து நம்ம அந்த 3/4 கிலோவுக்கு 300 ml தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு அதை கொதி வாங்குங்க. கொதி வாங்கும்போது அந்த வெல்லம் கரைஞ்ச உடனே அதை வந்து வடிகட்டிடுங்க. 1/2 கிலோ அவுள் பொரி கொள்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கோங்க. பதம் பார்த்தீங்கன்னாக்கா நார் பதம்னு சொல்லுவோம். அந்த நார் பதத்தில் வெள்ளத்தை வந்து பாகாக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் அதில் கொடுக்குறது வந்து தேங்காய் சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதில் ஒரு சின்னதாக ஆவி வந்தவுடனே 1/4 கிலோ முந்திரி, அடுத்தது பொட்டுக்கடலை போட்டுடலாம், நிலக்கடலை போட்டுடலாம், வெள்ளை எள்ளு அதில் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிரட்டிங்கன்னு சொன்னாக்க ஒரு கிரேவி மாதிரி ஒரு விஷயம் வரும். ஒரு பாதி அவுள் கொட்டிட்டு அப்படியே நிப்பாட்டி முதல்ல கலந்து விடுங்க. கலந்து விட்டிங்கனாக்கா அடி பிடிக்காமல் ஸ்டவ்வை வந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்கி அவுளையே அதில் கொடுத்துட்டு நல்லா ஒரு பிரட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நல்லா கிண்ட அது என்ன வேணால் உதிரி ஆகிடும். ஜஸ்ட் அப்படியே இறக்கி வச்சிடலாம். இவ்வளோதாங்க. இனிப்பாக செய்கிற பொரி இந்த பேட்டர்ன் தாங்க. ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான பொரி. முறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பொரி செய்கிறதுல கடினம் கண்டிப்பாக இருக்காது. ஒரு கால் உங்களுக்கு நேரம் இல்லை, நம்ம வந்து இது எப்படி செய்யுதுன்னு யோசிக்காதீங்க. நேராக விநாயகர் கட்டிங் வாங்க, அங்கே ரெடியாக இருக்குது உங்களுக்கு பொரி. இனிப்பும் இருக்குது, காரமும் இருக்குது. உடனே எடுத்துகிட்டு போகலாம், உடனே சாமி கும்பிடலாம், உடனே சாப்பிட்லாங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக